தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கும்பராசி ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகள் கும்பராசிக்கு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியுடைய நகர்வு, சொந்த நட்சத்திரம். இந்த சொந்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, அவரும் சொந்த நட்சத்திரம் தான். சொந்த நட்சத்திரம்னா புனர்பூச நட்சத்திரத்தில். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் சதய நட்சத்திரத்தில் வந்து ராகு பகவான், அவர் சொந்த நட்சத்திரம் தான். 7ஆம் இடத்துல கேது பகவான், அவர் மக நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம் தான். அந்தந்த காலகட்டங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குரு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த 3 தசைகள்லேயே வந்து உங்களுக்கு வயசு முடிஞ்சிடும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் 47, 48 வரைக்கும் இந்த ஒரு 50 வயசுக்குள்ளே வரும் இந்த குரு தசை அப்படிங்கிறது. அதன் பிறகு கேது, அதன் பிறகு சுக்கிரன். இந்த கும்பராசிக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை ப்ராப்ளம். ஏன்னா 7.5 சனி வேறு போயிட்டுருக்கு. ஜென்ம சனி காலகட்டத்திலேருந்தே சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிட்டாங்க. இப்போ பாத சனி இதுவாவது ஒரு நல்ல பலனை கொடுக்குமா? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்த்து கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, சனி பகவானுடைய நகர்வு. 7.5 சனியாக இருக்கும்போது அவர் கொடுக்கறது தான் நம்ம வாங்கிக்க முடியும். அவர் என்ன கொடுப்பார்? கஷ்டத்தை கொடுப்பாரா, நல்லதை கொடுப்பாரா? ஒரு சில பேருக்கு வந்து தசை நல்லா இருந்துச்சுனாக்கா நல்லதை கொடுப்பார், தசை சரியில்லைனாக்கா அவரும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுப்பார். இது மாதிரி தான் இருக்கும் இந்த 7.5 சனி காலம் அப்படின்றது. அதுதான் பாத சனிக்கு வந்துட்டார், 2ஆம் இடம் ஒன்றும் செய்ய மாட்டார், ஓகே ஒத்துக்கிற, இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சரியாக இருந்தால் அவர் வந்து ஏதோ ஒரு ரிலீஃபை கொடுத்துருவார். ஆனால் இருந்தாலும் 2020 27 வரைக்கும் அவரோட கண்ட்ரோல் தான். நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக நல்லா ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ குரு பயிற்சி ஆக போது, அந்த குரு பயிற்சியோட பலன் எப்போ கிடைக்கும்னாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடி கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தால் 1.5 மாதத்துக்கு முன்னாடி, மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் 1.5 மாதத்துக்கு பின்னாடி. இப்போ உச்ச வீட்டுக்கு போகும்போது சமபலத்தோட உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவார். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி வேணால் இருக்கட்டும் குரு. ஆனால் இந்த ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலம். இதில் வந்து ஏதோ ஒரு வகையில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் சரி, வேலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை, தொழில் ரீதியாக நிறைய தோய்வுகள், அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலே. இந்த சனியுடைய நகர்வு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்னொன்று வந்து குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மாற்றங்கள், அதாவது திடீர்னு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வரும். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் வரும், பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். இது வரைக்கும் இல்லாத மன அழுத்தம் நீங்கி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த மாதத்தில். இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. பணம் ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க, கிடைக்காம இருக்கும், இப்போ பணம் கிடைக்கும். கடன் கேட்டிருந்து ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு நினச்சிருப்பீங்க, யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. நண்பர்கள் ரீதியாக உதவிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்கள் ரீதியாக உதவிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேங்க் லோன் கேட்டிருக்கீங்க, அந்த பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடமாற்றம் கேட்டிருப்பீங்க வேலை ரீதியாக, அந்த இடமாற்றம் இப்போ வரும். அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தால் கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் வந்துடும். வயது ரீதியாக பார்த்தோமானால், இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இப்போ முதல்ல குரு தசை வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 to 36 குரு தசை. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் குரு தசை, உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே குரு தசை தான், தசாபுத்தி இருப்பை பொறுத்து 15 வருஷம் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இப்போ குரு தசை நடக்குது கும்பராசிக்கு. இதே குரு தசை என்னென்னா, படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்க, ஒரு 22க்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த குரு நல்ல அமைப்பில் இருந்தால் தான் நீங்கள் உச்சத்துக்கு போக முடியும். இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வரும். படிப்பில் முன்ன பின்ன தான் இருக்க முடியும்.
அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இப்போ குருதசையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். வேலையில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏதோ ஒரு பிளான் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு, ஒரு தேவையில்லாத பொருள் வாங்கிறதுக்கோ தேவையான பொருளா அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மாற்றம் வரும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம், அதாவது விரயம் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற பணம் தேவையில்லாத ஏதோ ஒன்று செலவாகும். அது தேவையான செலவு, அதாவது ரொம்ப நஷ்டம்லாம் கிடையாது. தேவையில்லாத ஏதோ ஒரு செலவு ஒன்றும் இந்த காலகட்டங்களில் வரும். இந்த குரு பார்வை இருக்கே, ராசிக்கு குரு பார்வை இருக்குங்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு சுய முயற்சி எடுக்கக்கூடிய காலம். ஒரு வேலை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க. இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதில் இன்னும் நல்லா போகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். கடனில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்குது இல்லையா, அதாவது ரொட்டேஷன் மணி எல்லாம் இருக்குது இல்லையா, இதை கொடுத்து அங்கே வாங்குறது, அதை கொடுத்து இங்கே வாங்குறது, இதே மாதிரி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சேமிப்புகள் இந்த காலகட்டங்களில் வரும். ஒரு சில பேருக்கு மன உளைச்சல் வெளியே வருவீங்க. ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்க சார், இப்போ இருக்காது. ஏன்னா குரு பார்வை ராசிக்கு சிறப்பாக இருக்குது. இந்த குருடைய பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். இந்த குரு தசை முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில், தொழிலில், திருமண வாழ்க்கையில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். அவங்கெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கலாம், அவங்களாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம். திருமண வாழ்க்கை ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அருமையான டைம், நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இந்த குரு தசைக்கு உண்டான பலன். இப்போ சனி தசை, இந்த கும்பராசியில் சனி தசை நடக்குது. இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இதே சதை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. பூரட்டாதிக்கு 11 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும், 30-31 வயசு வரைக்கும். இந்த சனி தசை நடக்குதுனாக்கா ராசிக்கு ஏற்கனவே படாத பாடுபட்டுன்னு வருவீங்க. 2020 நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. 27 வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி மாறிட போகிறதில்ல. அந்த மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது கிரகங்கள் தான் மாற்றணும். ஏன்னா சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் சுயஜாதக சனி இருந்தால் இப்போ ஒரு பணம் வரும், கொடுத்த பணம் வரும். அப்படி இல்லைனாக்கா வாங்கின பணத்தை கொடுப்பீங்க. இப்போ கொடுத்த பணம் வரேன்னா நான் எங்கே சார் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பணம் தான் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உண்டான வழி பிறக்கும். ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, அப்படி இல்லைன்னாக்கா ஒரு தொழில் அமையுது, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய பணம் வரும், நிலுவையில் இருக்கக்கூடிய பணம். அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலை அமையிறது, அதே மாதிரி தொழில் ரன் ஆகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் அந்த வருமானத்தில் ஒரு கடன் கொடுக்கறது. அது மாதிரி ஒன்றும் கொடுத்த பணம் வரும், இல்லைனா வாங்கின பணத்தை கொடுப்பீங்க. இது மாதிரி ஒரு நல்ல அமைப்புள்ள டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுயஜாதக சனி பார்வை வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சனி பார்வை படக்கூடிய இடங்களில் சுயஜாதக சனி வக்கரமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப பிரச்சனைலாம் எதிர்பார்க்காதீங்க. பாத சனி தான். உங்களுக்கு 80% பெரிய ஒரு முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் 20% இருக்குதுன்னு வச்சிங்களேன். இன்னும் ஒரு 1.5 வருட காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7.5 சனி முடிகிற வரைக்குமே நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில பேருக்கு. ஆனால் முயற்சிகள் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. பெரிய முயற்சிகளை போடுங்க. தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தைரியத்தை விட்டிங்கனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் இங்கே நீங்கள் தைரியத்தை தான் நீங்கள் வர வச்சுக்கணும், தன்னம்பிக்கை வர வச்சுக்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதல் சொல்லிக்கங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ரொம்ப மனவலி மனவேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கடன் பிரச்சனை, துரோகங்கள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிங்க. கன்ஃபார்மாக நல்ல ஒரு வழி பிறக்கும், நல்ல ஒரு காலம் வரும். இந்த சனி பகவானே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். நல்ல ஒரு உயர் பதவி, நல்ல பேரு புகழ் எல்லாமே கிடைக்க வைப்பார். இன்னொரு 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த குருடைய பயிற்சிக்கு மட்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. சனி தசை நடக்கிறவங்களுக்கு சனி தசையில் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒன்று. இன்னொன்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகள் சிறப்பு. அவங்களுக்கு சுப விசேஷம் நடக்கிறது. உங்களுக்கு மட்டும்தான் நிம்மதி இல்லாமல் இருக்குமே தவிர அவங்களுக்கெல்லாம் அந்த திருமணம் கூடி வர்றது,
இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லை படிக்கிற வயசுலேருந்து அவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கிறது, இது மாதிரி நல்ல பலன்கள் அவங்க மூலிமா நிறைய சந்தோஷங்களை இந்த மாதத்தில் பார்க்க போகிறீங்க. யோசிக்காதீங்க, என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை வர வச்சிங்க சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து வந்து புதன் தசை. இந்த புதன் தசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 to 72, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும், பூரட்டாதிக்கு 30லேருந்து 47 வயசு வரைக்கும். இந்த புதன் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. சனி தசையில் கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஏன்னா அஷ்டமாதிபதி இந்த ராசிக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க புதன் தசையில் இருக்கிறவங்க. அதுலேயும் 7.5 சனி வந்த பிறகு தான். 7.5 சனிக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தாங்க. இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். வேலை யாராருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு வந்து வேலை அமையும். வேலையில் இருக்கிறீங்களா, நல்ல ஒரு சுமூகமான போக்கு, எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் மாறும். மேலதிகாரி தொந்தரவு, உடன் வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொந்தரவு, நெடுந்தூரத்தில் போயிட்டு வர்றது, இது மாதிரி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் புதன் தசையில் கிளியர் ஆகும், நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தில் குருடைய பார்வை மட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். மன நெருக்கடியிலேருந்து வெளியே வருவீங்க. பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனை இந்த காலகட்டங்களில் தீரும். இதில் வந்து மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அருமையான ஒரு நேரம். இதில் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கோ அவங்கெல்லாம் வந்து இப்போ ரிலீஃப் ஆயிடுவாங்க. அதுலேருந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க. கோச்சிட்டு போனவங்க கூட திரும்பி வந்துடுவாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீரும். இன்னொன்று கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். நெருக்கடிகள்னாக்கா அதில் வந்து பிரிக்காமல் இருக்கிறோம், பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டுருக்கு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கலாம். அதில் ஏதோ ஒரு வகையில் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு 5ஆம் அதிபதி தசையில் பூர்வீக சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சனி தசையிலேயே வந்து உங்களுக்கு அவர் பண்ண வச்சுட்ருப்பார். சரியான சொத்து எழுதாமல், இல்லை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி விட்டு போயிருப்பார் சனி தசையில். இப்போ புதன் தசை வரும்போது தான் அது வந்து உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். அது தெரிஞ்ச பிறகு அதில் போய் பிரச்சனை பண்ணி என்ன ஒன்று, ராசியாதிபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, இந்த ராசியாதிபதி இந்த இதே லக்னமாக இருந்தால், இந்த எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி சரியாக இருந்தாலே பூர்வீக சொத்தில் புதன் தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்தெல்லாம் கைக்கு வந்து சேரும். லக்னாதிபதி வீக்காக இருந்தால் தான் அது வந்து சனி தசையில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறது, இல்லை குரு தசையில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தாத்தா பாட்டி அவங்க அந்த மூதாதையர்கள் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு லக்னாதிபதி சரியில்லைனாக்கா, லக்னாதிபதி சரியாக இருந்தால் நல்ல ஒரு அமைப்பில் லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ புதன் தசையில் வந்து அஷ்டமாதிபதி தசையில் தான் இது வந்து பூர்வீக சொத்துங்கிறது முடிவுக்கு வரும். ஆனால் அந்த குரு தசையோ இல்லை சனி தசையிலையோ அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அந்த பூர்வீக சொத்தில் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருக்கலாம், பாகப்பிரவணம் பண்ணியிருக்கலாம், எது பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து என்ன ஆகுனாக்கா அதுலேயே அவங்க ஒரு சில விஷயங்களில் விட்டுருப்பாங்க. அந்த பூர்வீக சொத்து இப்போ புதன் தசையில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.